சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா குருமா தான் செஞ்சுருக்கேன். பீன்ஸ், கேரட்டு, கருப்பு முக்கல்ல ஊற வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் குருமா பண்ணியிருக்கேன். சப்பாத்தி எப்பவுமே திரட்டும் போது ஒரே கோட்டில் திரட்ட வேண்டாம். சப்பாத்தியை 1 டைம் நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் மாவு அப்ளை பண்ணி 1 2மா ஃபோல்ட் பண்ணி நீங்கள் திரட்டி போட்டிங்கன்னா சப்பாத்தி லேயர் சப்பாத்தியாக சூப்பராக நல்லா உப்பலாகவும் வரும். டெய்லியும் சாதமே வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தி தான், ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கும் சப்பாத்தி தான். இதுக்கு வந்து பீன்ஸ், கேரட்டு, முக்கல்ல எல்லாமே சேர்த்து தேங்காய் அரைச்சி விட்ட குருமா தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்தியோட ஷேப் பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தான் வரும். ஆனால் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சுடுவேன். எல்லா சப்பாத்தியுமே நல்லா உப்பலாக வந்திருந்தது. எனக்கு 2 டைமும் சப்பாத்தி சாப்பிட ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக சாதம் வச்சு தயிர் சாதம் கிளறிக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணும்போது தயிர் சாதமும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.